அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்க அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது. சீனாவில் புதுவகை கொரோனா மிக கடுமையாக பாதித்து வரும் நிலையில் இந்தியாவிலும் கொரோனா பரவல் அச்சம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இந்தியாவில் புதுவகை கொரோனா பரவலை தடுப்பதில் அடுத்த நாட்கள் மிக முக்கியமானவை ஹலோ மச்சான், என்னடா 3 டைம் கால் பண்ணிருக்க? எதனா அர்ஜென்ட்டாடா? அடிங்க என்ன மச்சான் ஒண்ணு தெரியல மாதிரி பேசிட்டு இருக்க? இன்னும் 2 நாள் கான்செப்ட் வச்சுட்டு நீ என்ன கேட்டு இருக்க கேள்வி? என்னடா அதை பத்தி யாருமே கவலைப்படுற மாதிரி தெரியல. அதுக்காக தான் மச்சான் போன் அடிச்சேன். இந்த கணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. மச்சான் ஒரு நிமிஷம் லைன்ல இருடா, பசங்க எல்லாருக்கும் கான்ஃபரன்ஸ் போட்டு நான் பேசுறேன். ஹலோ 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 மச்சான் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கடா. ஆளாளு கட்ட டைம்ல ஹலோ ஹலோன்னு கத்துனீங்கன்னா நான் எப்பறா பேசுறது? புதுவகை பேசுறது கொஞ்சம் கேளுங்கடா பாதித்து வரும் மச்சான். 2 டேஸ் தான் டைம் இருக்கு. கான்செப்ட் பத்தி எதுவுமே பேசலடா. நீங்களும் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஒன்னு பண்ணலாம், 11 மணிக்கு எப்பயும் மீட் பண்ற பிளேஸ்க்கு வந்துருங்க மச்சான், அங்க பேசிக்கலாம்டா. ஹாய் மச்சான். ஹாய் மச்சான், எப்போ வந்த? இப்போதான்டா மச்சான் வந்தேன். 2 பேர் எங்க? ஹாய் மச்சான், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? சாரிடா மச்சான். கான்செப்ட் தான் சொல்ல முடியல, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வர சொன்னா கூட டைமுக்கு வர முடியலையா? சாரிடா மச்சான். டேய் நீங்க என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்கீங்க? கான்செப்ட் பத்தி ஒண்ணுமே சொல்ல மச்சான் எப்பவுமே நீ தானே ஐடியா சொல்லுவா. நீ சொல்லோடு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன மச்சான் ஒண்ணு தெரியல மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்கே உட்காந்துக்கிறதுக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை. எப்பயும் போல் வெட்டியாக தான் இருப்போம். எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கே போகலாம். அது மட்டும் கான்செப்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். சரி ஓகே மச்சான், அங்க போய் பார்க்கலாம். அங்க எதனா நம்ம கதைக்கான க்ளூ கிடைக்கலாம். அங்க இருந்தே கூட நம்ம கதையை மூவ் பண்ணலாம். ஓகே மச்சான், அங்க போய் பார்த்துக்கலாம் வா. ஓகே மச்சான், போகலாம் மச்சான். ஓகேடா போலாம் மச்சான். மச்சான் அந்த பில்டிங் தான்டா. ஆமாம் மச்சான், இந்த பில்டிங் தான். மச்சான் அந்த பில்டிங் தான்டா. ஆமாம் மச்சான், இந்த பில்டிங் தான். டேய் மச்சான் வேணாண்டா, அவன் தான் அப்பயே சொன்னான்ல. மச்சான் பார்க்கறதுக்கே பயமா இல்ல? மச்சான் ஒரு கதை இல்லடா, இந்த இடத்த வச்சு 10 கதையே பண்ணலாம்டா. டேய் என்னடா ஆச்சு? பாரு தான்டா காரணம். அவன் பயமுறுத்தாண்டா கேட்க வந்தேன். ஏதோ கால் தெரிக்கிற மாதிரி இருந்துச்சுடா. மச்சான் எங்கடா? இங்கே தான் மச்சான் தெரிஞ்சிச்சு. மச்சான் அங்க இது இருக்கிற மாதிரி இருக்குடா. ஆமாண்டா, டைரி மாதிரி ஏதோ இருக்குடா. மச்சான் என்ன டைரியா இருக்கு இது? மச்சான் இந்த இடம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பார்த்துக்கலாம். சரி ஓகே மச்சான். டேய் மச்சான் வேணாண்டா, அவன் தான் அப்பயே சொன்னான்ல. எனக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தா பயமாக இருக்குடா. வேணாண்டா மச்சான். அவன் அப்பா லைட் லூஸ் கனெக்ஷன் போலடா. நீ தெரிய நான் தட்டறா. நானே தட்டுறேன் மச்சான்.
என் பேர் மாதேஷ். நான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கும்போது நாங்கள் நண்பர்கள் 4 பேர் தங்கியிருந்த வீட்டில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. அன்று கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். மச்சான் மதியானம் காலேஜ் முடிச்சுட்டு எங்கேயாவது வெளியே போகலாமாடா? சரி போகலாம்டா, நல்லா இருக்கும். படத்துக்கு போகலாம். வேணாண்டா மச்சான், நான் மதியானம் உங்கள் கூட படத்துக்கு வந்துட்டேன். என் ஆள் என்ன படம் ஓட்டிடுவா. நான் ஈவினிங்காக வந்துடுறேன், அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். சரி மச்சான், ஓகே தான். ஹாரர் மூவி தான், நைட் ஷோவே போகலாம். நைட் தான் நல்லா இருக்கும். ஓகேடா. மச்சான் செமையா இருந்ததுல மூவி. இதெல்லாம் யாரா நம்புவா? அவன் கற்பனைக்கு என்ன வேணா எடுப்பான்டா. ஆனால் இதை போல பார்த்துருக்கேன்டா படத்தை. மச்சான் எனக்கும் அந்த நம்பிக்கைலாம் இருக்குடா மச்சான். இந்த காலத்துலேயுமாடா பேய் கதையெல்லாம் நம்பிட்டு இருக்க? என்னடாச்சு இவ்வளோ பதட்டமா வர? மச்சான் பின்னாடி ஒரு வர மாதிரி இருக்கு. ஓகேடா. ரொம்ப பயமா இருக்கு மச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ பேய் படம் பார்த்துட்டு வந்தனால உனக்கு அப்படி தோணுது. நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. இவனுக்கு இதே வேலை தான்டா, இப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கான். அவனை ஃப்ரீயாக விடுங்க, அவனே சரியாயிடுவான். மச்சான் அவன் சொல்றது எல்லாம் உண்மையா இருக்குமோ? என்னடா பேசுற? எந்த காலத்துல இருக்கோம், இந்த காலத்துல இப்படி பேசுற? படிச்ச மாதிரி பேசுறா. இன்னுமாடா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? என்னடாச்சு? எனக்கு இதே வேலைடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா மச்சான், வாடா. மச்சி என்னடா என்னடா என்னடாச்சு? அன்று அஜயின் நடவடிக்கை எங்களுக்கு மிகவும் பயத்தை கொடுத்தது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை அவனின் பயத்தை மீது. மறுநாள் டாக்டரிடம் சென்றோம். அப்போது தெரிந்தது அஜய் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளான் என்று. எதையும் அவன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு அதை உண்மை என நம்பியதால் வந்த விளைவுதான் இந்த பாதிப்புக்கு காரணம். எனக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் யாரையும் நம்புங்கள், இல்லை நம்பாதீர்கள் என்று நான் கூற விரும்பவில்லை. ஏனென்றால் நம்பிக்கை என்பது அவரவர்களின் விருப்பம். அந்த விருப்பத்தில் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் நான் ஒன்றை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். லைஃப்பில் எப்போதும் பாசிட்டிவ் நெகட்டிவ் என இரண்டும் இருக்கும். நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்பதுதான் முக்கியம். இருப்பது ஒரு லைஃப், ஸோ திங்க் பாசிட்டிவ். யாரையும் காயப்படுத்தாமல் வாழ முயற்சிப்போம். மச்சான் செம்ம ஸ்கிரிப்டடா. இதை மட்டும் படமாக எடுத்துன்னு வச்சுக்கோ, நமக்கு தான்டா ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. மச்சான் செம்ம ஐடியாடா.